பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமா. ஸோ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். 1 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் புதினா, ஒரு 4, 5 இலை இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் இங்கே வந்து தேங்காயும் கசகசாவும் ஒரு சுடுதண்ணின்னு சொல்ல மாட்டேன், இது வார்ம் வாட்டரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கரம் மசாலா. ஸோ சிக்கன் குருமா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இது தாளிக்கிறதுக்காக பட்டை, லவங்கம், சோம்பு, இதை கொஞ்சம் நல்லா இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம், பச்சை மிளகா இதை போடுறோம். இதை கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு வெந்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க இது புதினா தலையை போட்டுக்கலாம். புதினா நல்லா வதங்கின உடனே தக்காளி எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பவுடர்லாம் போட்டுடலாம். தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள். இப்போ இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் ஓரளவுக்கு போயிடுச்சு வதங்கிறதுனால. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னா, அந்த ஸ்மெல்லு, அந்த பச்சை வாடை போக்குறதுக்காக தான் ஊற்றுறோம். ஸோ இது கொஞ்சம் கொதி வந்தவுடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸாக கொதிச்சிட்ருக்கு. திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இது கொதிச்சது போதும். இப்போ வந்து இந்த தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் தக்காளி வந்து ஒரு தக்காளியாக போட்டிருக்கேன் நான். இந்த தயிர் போட்ட உடனே இது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கன் வந்து குக் ஆகணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இந்த சிக்கன் குக் ஆகட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு, குக் ஆகிட்டுருக்கு. ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் கசகசாவோட இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை ஊற்றிடலாம். ஸோ இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே கரம் மசாலா போட்டுடலாம். இதுதான் அந்த சிக்கன் குருமா. இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.